சோழன் வச்சிருந்த பணத்தை காணும் சொல்லி தேடுறாங்க. உடனே பாண்டியன் கிட்ட இதில் வச்சிருந்த பணத்தை எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் இருக்க பணத்தை கொடுக்க போய் தான் இப்போ நீ வெளியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி அணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் ஏன் பணத்தை எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது ஓன் பணமா, அந்த பணத்தை இப்போ கொடுத்ததுனால தான் நீ வெளியில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் இது நான் பாத்ரூம் கட்டுறதுக்காக வச்சிருந்த பணம்டா, இது எதுக்குடா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பல்லவன் வர்றாங்க. பல்லவன் வந்துட்டு அண்ணா நிப்பாட்டுங்க, எதுக்காக சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து பார்க்குறாங்க. அதனால முடியல. இந்த நேரத்தில் நிலா வந்துட்டு எதுக்காக சண்டை போடுறீங்க, நிப்பாட்டுங்க, குழந்தைங்க கூட பரவாயில்ல, நீங்கள் அவ்வளோ மோசமாக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கத்துறாங்க. உடனே சோழன் பாண்டியன் அமைதியாகிட்டு எதுக்காக இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா கிட்ட சோழன் இங்கே பாருங்க, இவன் நான் வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டான், அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு இங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் சோழனை வச்சிருந்தாங்கல்ல, எந்த பணத்தை வச்சு கொண்டு வர முடியும், அந்த பணத்தை அதனால தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் நான் பாத்ரூம் கட்டுறதுக்காக வச்சிருந்த பணத்தை இப்படி பண்ணிட்டாங்களே, இன்னும் ஒரு மாதத்துக்கு என்னால் வண்டியும் ஓட்ட முடியாது, இப்போ நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் செம கோவமாக இருக்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு உங்கள் வருத்தம் புரியுதுங்க, அதுக்காக நீங்கள் பாண்டியன் எதுக்கு அடிக்கணும், பாண்டியன் கிட்ட சாரி கேளுங்க, நீங்கள் ஜெயிலில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பத்திரத்தோட என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கிற பணத்தை வச்சு எடுத்துட்டு வந்து உங்களை எப்படியாவது மீட்டர்லாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வந்தால் நீங்கள் எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா செம கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோழன் பாண்டியன் கிட்ட சாரிடா, ஏதோ எனக்கு ரொம்ப வலி இருந்துச்சுடா அந்த லைசன்ஸை வாங்கி அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பாண்டியன் கிட்ட சாரி கேட்குறாங்க. இந்த நேரத்தில் சேரன் வீட்டுக்குள்ள வர்றாங்க. வந்துட்டு என்னாச்சுப்பா, என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பல்லவன் வந்துட்டு வேற என்ன, சோழனும் நன்னனும் பாண்டியனும் சண்டை போட்டாங்க அதனால தான் அப்படிங்கிறாங்க. என்னாச்சுடா உங்க ரெண்டு பேருக்கு என்னடா பிரச்சனை, என்ன சோழா, என்ன எதுக்காக சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. உடனே பாண்டியன் வந்துட்டு என்னண்ணே இவன் ஏன் இப்படி இருக்கிறானே, நம்ம இவனை வெளியில் கொண்டு வரதுக்காக இந்த பணத்தை எடுத்தோம்ல, பாத்ரூம் கட்டுறதுக்காக இவன் கொடுத்த பணத்தை, அதுக்காக நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. சோழா நம்ம என்ன பண்ணடா, நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி நான் பாத்ரூம் கட்டுற வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் வருத்தப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோழன் கிட்ட ஆறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.